அதிகாரம் 13. இஸ்ரவேல் புத்திரர் விக்கிரக ஆராதனைக்கு விரோதமாக மிகவும் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். அவர்கள் கானான் தேசத்தில் பிரவேசித்து அங்கே குடியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே விக்கிரக ஆராதனை பரவி விடாதவாறு அவர்கள் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். அவர்கள் விக்கிரகங்களையும் விக்கிரக ஆராதனையையும் விக்கிரக ஆராதனைக்காரரையும் குறித்த விஷயங்களில் கவனக்குறைவாக இருப்பார்கள் என்றால் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே விக்கிரக ஆராதனை பிரவேசிப்பதற்கு வாய்ப்புள்ளது. விக்கிரக ஆராதனை பலவிதமான மாயையான வழிகள் மூலமாக இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே பிரவேசிக்கும். மோசே இந்த அதிகாரத்தில் 3 விதமான மாயையான வழிகளை பற்றி சொல்லுகிறார். இவற்றின் மூலமாக இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே விக்கிரக ஆராதனை பிரவேசிப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. கள்ள தீர்க்கதரிசிகள், நெருங்கிய உறவுக்காரர்கள், இஸ்ரவேல் புத்திரர் குடியிருக்கும் பட்டணத்தார்.